மத்தேயு 17:17 இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அது பிசாசு பிடிச்ச இளைஞனுடைய தகப்பன். இதற்கு முன்னால் ஒரு தியானத்தில் நான் சொன்னேன், இந்த சந்ததியை பற்றி ஆண்டவர் சொன்னார். இந்த சந்ததிக்கு ஒரு உதாரணம் என்று சொன்னேன். ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன். ஆண்டவர் சில நேரங்களில் பொறுமை இழந்துடுறாரு. இந்த மனிதர்கள் இருக்காங்களே, விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது, மனிதர்கள் மாறுபாடு உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் சில நேரங்களில் பொறுமை இழந்துடுறாரு. எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையில் கொஞ்சம் அவர் தடுமாறுறாரு. அதுக்கப்புறம் பொறுமையை இன்னும் நீட்டித்து கொண்டு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று பிசாசை அதட்டி உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொசமானான். சில நேரங்களில் ஆண்டவருடைய பொறுமை முடிஞ்சு போயிடுது. மனிதர்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அவருடைய பொறுமை முடிந்து மறுபடியும் அந்த பொறுமையை அவர் நீட்டித்துக் கொள்கிறார். ஆகவே தான் அதற்கு பேர் நீடிய பொறுமை. நீடிய பொறுமை ஒரு பழைய ஆங்கில வார்த்தை, லாங் சஃபரிங். அதுக்கு பேர் லாங். அதாவது எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன். நாம் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம், எது வரைக்கும் என் வியாதி சுகமாகாது, எது வரைக்கும் என் தேவை சந்திக்கப்படாது, எது வரைக்கும் என் பிரச்சனை தீராது, நாம் எது வரைக்கும் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வராதுன்னு நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் கேட்குறாரு, எது வரைக்கும் உன்னிடத்தில் பொறுமையாக இருப்பேன்னு அவர் திரும்ப கேட்குறார். வேதத்தில் அவர் 2 பேதுரு 3 9-10 இவ்விதமாக சொல்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். 10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது ஒரு நியாய தீர்ப்பு, இந்த பூமிக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பை செய்யாதபடி அவர் பொறுமையாக இருக்கிறார். ஏன் இந்த கர்த்தருடைய நாள், இந்த பயங்கரமான நாள், இந்த பெரிய நாள் ஏன் வராமல் இருக்கிறது? 7வது வசனம் சொல்லுது, 2 பேதுரு 3, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு, இந்த பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பை செய்யாதபடிக்கு அவர் நீடிய பொறுமையாயிருக்கிறார். அவர் தாமதமாக இருக்கவில்லை. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இப்போ இந்த இயேசு வருகிறார் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. 70களில் 80களில் பார்த்தீங்கன்னா ஒரே இயேசு வருகிறார் தான், பிரசங்கமெல்லாம் இயேசு வருகிறார் தான், பாடலெல்லாம் இயேசு வருகிறார் தான். இப்போவும் ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு வருகிறார் என்று முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் தாமதமாயிராமல், அவர் ஒன்றும் தாமதிக்கல. தாமதிக்கிறது வேற, பொறுமையா இருக்கிறது வேற. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு, ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, அது 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 வேற வழி கிடையாது. அதில் பயணம் செய்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தன் ரயில் டிக்கெட் எடுத்திருக்கிறான், இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து மணப்பாறைக்கு போகிறதுக்கு ரயில் டிக்கெட் எடுத்திருக்கிறார்.
அந்த ரயிலு மணப்பாறையில் நிற்கலை. அதனால் அடுத்த ஸ்டேஷனில் நின்றுருக்கு. அங்கேருந்து இறங்கி போக வேண்டிய இடத்துக்கு தாமதமாக போயிருக்கிறார். ஆகினால ஒரு வழக்கு போட்டார் ரயில்வே மேலே. அந்த ஸ்டேஷனில் அந்த ரயில் நிற்கலை, அது ரயில்வேயினுடைய தவறு. ஆகையினால நான் போக வேண்டிய இடத்துக்கு லேட்டாக போக வேண்டியதாகிடுச்சு, எனக்கு நஷ்டஈடு வேணும்னு கேஸ் போட்டு 10,000 ரூபா நஷ்டஈடு, 110 ரூபா ரயில் டிக்கெட்டை திரும்ப கொடுக்கறதுக்கு உத்தரவு. இன்னைக்கு பேப்பரில் நியூஸ் பார்த்தேன். இது தாமதம். இது அவர் பொறுமையாக வரல, சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர் தாமதமாக வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு தாமதம் ஆகலை. ஆண்டவருடைய வருகை, அவரே நீடிய பொறுமையாக இருக்கிறார். அவரால் சீக்கிரமாக வர முடியும். அப்போவே வந்திருக்கலாம், பவுல் காலத்திலே வந்திருக்கலாம். அவரால் சீக்கிரமாக வர முடியும். என் ஆயுசுக்குள்ள கூட ஆண்டவர் வருவாரா எனக்கு தெரியல. ஆனா அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். காரணம் என்ன? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அதில் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விரும்பி, ஒரு விருப்பத்தால அவர் அப்படி பொறுமையா இருக்கிறார். ஒரு விருப்பம். காஃபி குடிக்க போயிருந்தேன் ஒரு காஃபி கடைக்கு. ஒருத்தர் வந்தார், வேகமா எனக்கு காஃபி கொடுங்கன்னாரு. உடனே கடைக்காரர் சொன்னார், கொஞ்சம் பொறுங்க, பாலெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணணும், கொஞ்சம் பொறுமை உன்னார். எனக்கு முன்னாலே இன்னொருத்தர் நின்றுட்டு இருக்கார், சிரிச்ச முகத்தோட நிற்கிறார். எனக்கு பின்னால் வந்தவர் சொன்னார், லேட் ஆகுமா அப்படின்னா எனக்கு காஃபியே வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கின டோக்கனை திரும்பி கொடுத்து காசு வாங்கிட்டு போயிட்டார். எனக்கு முன்னாலே வந்து காத்திருக்கிறவர் சொன்னார், பொறுமையாக இருந்தால் தான் காஃபி கிடைக்கும், இந்த கடையில் காஃபி நல்லா இருக்கும். நான் பாருங்க 10 நிமிஷமாக நின்றுட்டு இருக்கேன், பாலெல்லாம் ஆயத்தம் பண்ணி தானே கொடுக்க முடியும், என்ன இப்படி அவசரப்படுறாரு அப்படின்னு அவர் சொன்னார். உண்மைதான், ஏன்னா அவர் ஒரு காஃபி பிரியர். இப்போ நானுமே ஃபில்டர் காஃபி மட்டும்தான் குடிப்பேன், அதுவும் சில கடைகளில் தான் குடிப்பேன். அந்த கடையில் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். நானுமே பொறுமையாக அங்கே போய் நிற்கிறதுக்கு ஆயத்தமாக போனேன். எனக்கு கொஞ்சம் நேரமும் இருந்துச்சு. எனக்கு முன்னாலே ஒருத்தர் பொறுமையாக நின்றுட்டுருக்கிறார். அவர் எவ்வளோ நேரம் வேணால் நிற்பார் போல இருக்கு, ஏன்னா அந்த காஃபி மேலே அவருக்கு ஒரு விருப்பம். நான் சொல்கிற உதாரணங்கள் ரொம்ப சின்ன உதாரணங்கள் தான் புரிய வைக்கிறதுக்காக. ஒரு விஷயத்தின் மேலே நமக்கு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம பொறுமையாக நிற்போம். நமக்கு ஒரு விஷயத்தின் மேலே விருப்பம் இல்லைன்னா நம்ம பொறுமையாக நிற்க மாட்டோம். அதான் அதனுடைய உள்ள ஒரு காரணம். அவர் மனிதன் மனம் திரும்புவது அவருக்கு விருப்பம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அதனால தான் இன்னும் ஒரு வரலை. ஆனா அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அவருடைய பொறுமைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. அவர் வருவார். அதற்குள் மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்புங்கள். அவர் வருவார், நியாயம் தீர்ப்பார். ஆமென்.